ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால ஒண்ணு கெட்டு போயிடல. இப்ப நீயே உண்மையை சொல்லிரு. அவன் யாரு? அவனும் நீ எங்க போனீங்க? என்கிட்ட வேலை சரியில்லை, உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு போன உனக்கு அண்ணா நகர்ல என்ன வேலை? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நீ சுமாரு அண்ணா நகர்ல உனக்கு என்ன வேலை சொல்லு. சொல்லு ரோகிணி. இருங்க. ஏய், உன்னை இவ்வளவு தூரம் கேக்குறாருல, உண்மையை சொல்லு ரோஹிணி. அதாவது சொல்லு. அண்ணா, என் ஃப்ரெண்டோட கல்யாணம் நடந்தது வேலைச்சேரியில தான். அண்ணா, அண்ணா நகர்ல இருக்க இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து 4 ஃப்ரெண்ட்ஸும் ரெடி ஆகி கார்ல போலான்னு ப்ரோக்ராம் போட்டிருந்தோம். அதுக்காக தான் நான் அண்ணா நகருக்கே போனேன். பஸ் ஸ்டாப்ல இறங்கி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கப்போ என் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்தாரு. மேரேஜ்க்கும் போக டைம் ஆயிடுச்சுன்னா என் ஃப்ரெண்டோட அண்ணன் கூடயே அவங்க வீட்டுக்கு போனேன். அவரு உன்ன மாதிரியும் கார்த்தி அண்ணன் மாதிரியும் அவரும் எனக்கு ஒரு அண்ணன் தானே. ரோகிணி, அழாத ரோகிணி, அழாத. போதுமா பிரபு? நீ கேட்ட உண்மை உனக்கு கிடைச்சிருச்சா? போதுமா? அப்பா இருங்க, எமோஷனல் ஆகாதீங்க. அப்போ உன் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு நீ கார்ல தான் போனியா? ஆமாண்ணே. திரும்பி வரப்ப எப்படி வந்த? கார்ல தானே வந்த. தெருமுனையில இறக்கி விட்டுட்டு போனாங்க. நீ இப்படி எல்லாம் சந்தேகப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பேன். ரோஹிணி, உன் அண்ணன் உன்னை சந்தேகம் எல்லாம் படல, உன் மேல இருக்கிற அக்கறையில தான் விசாரிச்சுட்டு இருந்தாரு. நீ தப்பா எடுத்துக்காத, சரியா? நீ உள்ள போ. நான் தான் சொல்றேன்ல, உள்ள போ நீ. ரோனி நில்லு. வா. ஏங்க, இன்னும் என்னங்க? இராதுர, என் விசாரணையோட முக்கியமான கட்டமே இதுதான். ரோனி இங்க வா. வான்னு சொல்றேன்ல. அப்படின்னா நீ ஆட்டோல போகவும் இல்ல வரவும் இல்ல, அப்படிதானே? அப்படின்னா நீ ஆட்டோக்கு வாங்கிட்டு போன பணத்தை அன்னிக்கிட்டு கொடு. அட பாவி, இதுக்கா நீ இவ்ளோ பில்டப் கொடுத்த? என்ன என்னங்க நீ? வாங்கிக்கோ ஆதுர. இப்ப எதுக்கு என்ன முறைக்கிற? கணக்குன்னா எல்லாத்துலயும் கணக்கா இருக்கணும். வாங்கிக்க. இந்தா வச்சுக்கோ. ரோகிணி வா. கடவுளே, காப்பாத்திட்டப்பா. ஏய், பிள்ளையார பிடிக்க போய் அது குரங்கா மாறிடுச்சுன்னு சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அத முதல் தடவையா ஓ மூலமா பாக்குறேன். நீ ஏதோ நினைச்சு இந்த பிரச்சனைய ஆரம்பிச்ச, அது எப்படியோ முடிஞ்சு போச்சு. நீ எதிர்பார்த்த மாதிரி ஏதோ நடக்கலன்னு உனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்குமே. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்.